அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே சஹர் நேரத்தில் ஒவ்வொரு துவாக்களையும் நாம் பாடமாக படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சோதனைகள் ஏற்படுகிற பொழுது நாம் சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை கற்றுத்தருகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நமக்கு நன்மை ஏற்படுகிற பொழுது நாம் அந்த நன்மைக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அது நமக்கு நன்மையாக அமையும் என்றும், நமக்கு ஒரு சோதனையாக இருந்தால் அந்த சோதனையை முதலில் பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், இறை நம்பிக்கையாளருடைய அனைத்து காரியமும் ஆச்சரியம் அளிக்கிறது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ஆச்சரியம் அளிக்கும். ஏன் அது ஆச்சரியம் அளிக்குதுன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் ஃபஷக்கர, தனக்கு ஏற்பட்ட அந்த நன்மைக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. வயின் அசாபத்துஹு ஃபித்னா, அந்த இறை நம்பிக்கையாளனுக்கு ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் கூட ஃபஸபர, அந்த சோதனையை அவன் பொறுமையோடு எதிர்கொள்கிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. ஆக மொத்தம் மூமினுக்கு நன்மை ஏற்பட்டாலும் அது அவனுக்கு நன்மை தான், அவன் எதிர்பார்த்தது ஏற்பட்டாலும் நன்மை தான், அவன் எதிர்பாராத துன்பம் ஏற்பட்டாலும் அது இறை நம்பிக்கையாளனுக்கு நன்மையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது பொதுவான ஒரு அடிப்படை. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அந்த டயத்தில் நாம் தடுமாறிடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய பொதுவான அடிப்படை. இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓ மினன் நாசிமை யஅபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப், மனிதர்களில் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க விளிம்பில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குறவங்கன்னா யாரு? அவங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அதை கொண்டு அவன் சந்தோஷப்படுவான். அதே அடியானுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் இன் கலப அலா வஜிஹிஹி, அவன் அப்படியே தடுமாறி விடுகிறான். அந்த கஷ்டத்தை பொறுமையாக எதிர்கொள்ளாம, கஷ்டம் வந்த உடனே ஒரு நன்மை வரும் பொழுது அதை எப்படி இன்முகத்தோடு எதிர்கொண்டானோ, ஒரு கஷ்டம் வர்றப்ப நில தடுமாறி போய் என்ன செய்கிறான், அவன் நடந்து விடுகிறான். இப்படிப்பட்டவனுக்கு ஹசீர துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகமும் அவனுக்கு நஷ்டமாக தான் போகும், மறுமையும் அவனுக்கு நஷ்டமாக தான் போகும். இதுதான் தெளிவான ஒரு நஷ்டம் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுறான். அப்போ ஆகமொத்த இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரையில் நாம் விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு கஷ்டம் வர்றப்ப அப்படியே தலைகீழாக மாறி போய் அல்லாஹ்வை திட்டுறது, அல்லாஹ்வை ஏசுறது என்று இந்த மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் நடந்து கொள்ளக்கூடாது. கஷ்டம் வரும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அதே போல அந்த பொறுமையாக இருக்கும் பொழுதே சில பிரார்த்தனைகளை நாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்க, அது போன்ற பிரார்த்தனைகள் நமக்கு அந்த கஷ்டத்திலிருந்து சீக்கிரம் ஒரு விடிவு காலம் கிடைப்பதற்கு, அந்த சோதனையில இருந்து சீக்கிரம் நாம் விலகி வர்றதுக்கு அந்த பிரார்த்தனைகள் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கரந்தங்கள், பல ஹதீஸ் கரந்தங்களில் பார்க்கலாம். உதாரணத்திற்கு சஹீஹ் முஸ்லிமில் 1674வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கரந்தத்தில் 25417வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியரான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். உம்மு சலமா அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படி கூறுவதை சமிஅத்து, நான் காதால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாமின் அபதின் துசீபுஹு முசீபத்துன், ஒரு அடியான் அவனுக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டது என்று சொன்னால், ஃபயக்கூலு, அப்படி சோதனை ஏற்பட்ட நேரத்தில் அவன் ஃபயக்கூலு சொல்வான் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் மஹ்ஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா என்கிற இந்த ஒரு பிரார்த்தனையை சொல்வான் என்று சொன்னால், இல்லா அஜரஹுல்லாஹு ஃபி முசீபத்திஹி,
அவருடைய சோதனையில இருந்து அல்லாஹு தாலா அவரை என்ன செய்து விடுவான், நீக்கி விடுவான். வ அஹ்லஃப லஹு கைரம் மின்ஹா, அதிலிருந்து அந்த சோதனையை விட ஒரு சிறந்த நன்மையை அவருக்கு வழங்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு ஒரு சோதனை வருது, அப்படி சோதனை வரும் பொழுது பொறுமையோடு இருக்கிறது அதுவும் நமக்கு தேவை. அதோடு சேர்த்து அவர் சொல்லவும் செய்யணும் தன்னுடைய வாயால். என்ன சொல்லணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதனுடைய அர்த்தம் என்ன, இன்னா லில்லாஹ், நாம் எல்லாருமே அல்லாஹுவிற்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் எல்லாருமே அந்த அல்லாஹுவிடம் தான் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் மஹ்ஜுர்னி ஃபி முசீபதி, இறைவா இந்த என்னுடைய சோதனையிலிருந்து என்னை நீ காப்பாயாக, அந்த சோதனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக. வ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, இந்த சோதனையை விட சிறந்த ஒரு நன்மையை நீ அதற்கு பகரமாக ஆக்குவாயாக. இந்த சோதனையிலிருந்து நீ என்னையை காப்பாத்திரு, அதே மாதிரி எனக்கு இந்த சோதனையை விட சிறந்த நன்மையையும் பகரமாக ஆக்கு என்று இந்த வார்த்தையையும் சேர்த்து சொல்வாரையானால், அப்படி முஸ்லிம் சோதனை வரும் பொழுது இதையும் சேர்த்து சொன்னால், இல்லா அஜரகுல்லாஹு ஃபி முசீபத்தி, அல்லாஹு தாலா அவனுடைய அந்த சோதனையிலிருந்து அந்த அடியானை அல்லாஹு தாலா பாதுகாப்பான், அதே போல அவனுக்கு பல நன்மைகளையும் வழங்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. இப்படி சொல்லி முடித்து விட்டு அந்த ஹதீஸ்லேயே அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, அபூ சலமா அவர்கள் மரணம் அடைந்த பொழுது காலத் கமா அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் எனக்கு என்ன உத்தரவிட்டார்களோ அதையே நான் சொன்னேன். சோதனை வரும்போது இப்படி சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் மஹ்ஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே, இதே வார்த்தையை நான் சொன்னேன். சொன்ன என்ன நடந்தது அதையும் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க, என்னுடைய முதல் கணவர் அபூ சலமா இறந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் உத்தரவிட்டதை போல நான் சொன்னேன். ஃபஅஹ்லஃபல்லாஹு லி கைரம் மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ சலமா அவர்களை விட சிறந்தவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா என்னுடைய கணவராக பகரமாக்கினான். கற்றுத்தந்த அந்த துவாவை நான் சொன்னேன். சொன்னதுனால எனக்கு என்ன நடந்தது, நான் ஆரம்பத்தில் நேசித்த அந்த அபூ சலமா அவரை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கை துணையாக அமைத்து விட்டான் என்று உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு நபிமொழியில இது தொடர்பாகவே இன்னொரு நபிமொழி கொஞ்சம் கூடுதல் தகவலோடு வருகிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமா இறந்த நேரத்தில் இப்படி துவா செய்ய சொல்லி சொன்னாங்கல்ல, அப்படி துவா செய்ய சொல்லி சொல்லும் பொழுது அப்போ உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, நான் சொன்னேன் ஐயுல் முஸ்லிமீன கைரமின் அபி சலமத, அபூ சலமா அவரை விட முஸ்லிம்கள்ல சிறந்தவர் வேற யார் இருக்க முடியும்? இறந்து போன என்னுடைய கணவர் என்ன சாதாரணமானவரா? அவரை விட ஒரு சிறந்த ஆட்கள் கிடைக்குமா என்று நான் என்ன செய்தேன் சொன்னேன். அப்ப அவர் எப்படிப்பட்டவர், அவ்வளவு பைத்தின் ஹாஜர இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் அவர்களின் பக்கம் ஹிஜ்ரத் செய்தவர்கள் முதலாவதான நபராக இந்த அபூ சலமா அவர் இருந்தார். அதே மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. இவ்வளவு சிறப்புகள் அந்த அபூ சலமா அவங்கள்ட்ட இருக்கும் பொழுது அவங்களை விட சிறப்பான ஆள் வேற யார் இருக்க முடியும் என்று நான் சொன்னேன். என்ன இருந்தாலும் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா சொல்ல சொன்னாங்கல்ல, இந்த துவாவையும் நான் சொல்லிக் கொண்டேன். இப்படி இந்த துவாவை சொன்னதுனால என்ன சிறப்பு கிடைத்தது, அர்சல இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப இப்னு அபீ பல்தா, ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்கிற ஒரு நபி தோழரை அல்லாஹுடைய தூதர் என்னிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். எதுக்காக அந்த நபி தோழரை என்னிடத்தில் அனுப்பி வைத்தாங்க, யஹ்துபுனி லஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக என்னை பெண் கேட்டு ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்கிற நபி தோழரை அனுப்பி வைத்தார்கள். அப்படி ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவை அனுப்பி வைக்கும் பொழுது அப்ப நான் அவங்களிடத்துல சொன்னேன், இன்னலி பின்தன், எனக்கு ஒரு மகள் ஒன்று இருக்கிறாங்க, அதே மாதிரி அன கயூருன், நான் சீக்கிரம் கோபப்படக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பெண்ணாகவும் இருக்கிறேன், எனக்கு அந்த கோபப்படக்கூடிய தன்மை, சீக்கிரம் அந்த கோபப்படக்கூடிய தன்மையும் இருக்குது, எனக்குன்னு ஒரு குழந்தையும் இருக்குது, நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் திரும்ப சொல்லி அனுப்புறாங்க, அம்மா இப்ன துஹா, அவங்களுடைய மகள் இருக்கிறாங்களே அவர்களுடைய மகளை பொறுத்த வரையில ஃபநதுஉல்லாஹ ஐ யுக்னியஹா அன்ஹா,
அவங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹு தாலா அவங்கள ஒரு தன்னிறைவு பெற்றவராக, உம்மு சலமா அவங்க இல்லாமலேயே அவங்க தன்னிறைவு பெற்றவராக மாறுவதற்கு நான் அவர்களுக்காக துவா செய்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதுக்கு பதிலளித்து விட்டார்கள். அதே மாதிரி நான் கோபப்படக்கூடிய தன்மை, சீக்கிரத்தில் கோபப்படக்கூடிய தன்மை உள்ள ஒரு தன்மை இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, வ அதுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன், ஐ யதுகப பில் கைரதி, அல்லாஹு தஆலா அந்த சீக்கிரம் கோபப்படக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தஆலா போக்கிடுவான், நான் அதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புனாங்க. அதற்கடுத்து அல்லாஹ்வின் தூதரை எனக்கு வாழ்க்கை துணையாக அமைந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் நாம் கூடுதலாக சில ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்போ இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுது? அபூ சலமா அவர்களை உம்மு சலமா அவங்க ரொம்ப கடுமையாக நேசிக்கின்றார்கள், அன்பு வைத்திருக்கிறாங்க. இவங்களை விட முஸ்லிம்கள் சிறந்தவங்க யாராவது இருக்க முடியுமா என்கிற அளவிற்கு அவங்க நினைக்கும் பொழுது, இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த துவா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும் மஹ்ஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா என்கிற அந்த பிரார்த்தனையை ஓதுகிறார்கள். அந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உம்மு சலமா அவர்களுக்கு கணவராக அமைத்து தந்தான் என்ற அந்த செய்திகளை முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோமே. அப்ப இதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் கஷ்டங்களை சந்திப்போம். கஷ்டங்களை சந்திக்கும் போது பொறுமையோடு மட்டும் இருந்துட்டு போயிடுவோம். அப்படி பொறுமையோடு மட்டும் இருந்து விட்டு போய்விடாமல் அதோடு சேர்த்து, இறைவா நீ கொடுத்த அந்த சோதனையிலிருந்து நீ என்னை காப்பாத்திரு, இதை விட சிறந்ததை எனக்கு நீ பகரமாக்கி கொடு என்ற இந்த பிரார்த்தனையையும் சேர்த்து வைப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையாக வைப்போம் என்று சொன்னால், நிச்சயம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறைவன் உதவியதை போல நமக்கும் அல்லாஹ் உதவுவான். அந்த துவாவை மீண்டும் ஒருக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அதை நீங்க திருப்பியே சொல்லிக்கிடுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும் மஹ்ஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. இந்த துவாவை ஓதிக்குங்க. இது ஒன்று. அதே மாதிரி இதனுடைய ரிலேட்டிவாக வரக்கூடிய இன்னொரு பிரார்த்தனை, இதுவும் இதே அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொடர்பாக வரக்கூடிய செய்தி தான். இப்போ நமக்கு சோதனைகள் பொதுவாக வரும் பொழுது மேலே சொன்ன துவாவை நாம கூடுதலாக ஓதிக்கலாம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை துணை இறந்து போயிட்டாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.